ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பார்க்கலாம். அதுக்காக துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து கீரையை வேக வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கீரையை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை செய்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கீரை கடையிலுக்கு. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு அதையும் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த கீரை கடையிலுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 கிட்ட சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பொடியை கட் பண்ண தக்காளி ஒன்று அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இந்த கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.